டாரிஃப் வார் போட்டது மூலியமா எதிரிகள பந்தாட முடியும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஏறக்குறைய அதுவே உண்மையாவும் வரும். காரணம் என்ன அப்டின்னா, டாரிஃப் வார் மூலியமா இப்ப உலகம் பூரா மார்க்கெட் அப்படிங்கிறது டொய்ன்னு இறங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இறங்குது, ஏறுது அப்படின்னு விளையாட்டா எடுத்துட்டு போ முடியாது. பெரிய அளவு எக்கனாமியா அடி வாங்குது. ஆனா, சீனாவ பொறுத்தவரை கதையே வேற. எல்லாத்த காட்டிலும் டாப்பா இறக்கத்த நோக்கி போறது சீன சந்தைகள் தான். காரணம் தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட மிதி வாங்க போறாய்ங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சமாளிக்கிறதுக்கு எங்க போறதுன்னே தெரியல. காரணம் ஃபோக்கஸ் முழுக்க இருக்கும். ஒரு துளி கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாறப் போறதில்ல. அமெரிக்கா அவுட் ஆஃப் ஃபோக்கஸா சீனாவ வைக்கணும்னா, ரஷ்யா குறுக்க வரணும். ரஷ்யா மாரி பெரிய பிளேயர சேலஞ்ச் பண்ணி போம்போது தான், அமெரிக்கா சீனாவலாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வைக்கும். இப்பதான் ரஷ்யா கூட நட்பா இருக்காங்களே! ஊர் பூரா பிரச்சனை ரஷ்யா கிட்ட நட்பு அப்படிங்கிற தியரிய நோக்கி போறனால, குறுக்க ஆளே இல்ல. மத்த பிரச்சனைகள் பூரா அமெரிக்காவுக்கு 10ஓட 11னா கடந்து போயிரும். அப்ப சீனாவ வெளுத்து வாங்குவார்கள்ங்கிற பயம் காரணமா தான், எல்லா மார்க்கெட்டும் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆனா சீன மார்க்கெட் 15%க்கு மேல 5 ட்ரேடிங் செக்ஷன்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. இது ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணே ஒண்ணு தான். சீனா பதிலுக்கு டாரிஃப் போட்டதெல்லாம் 2வது விஷயம் தான். இந்த டாரிஃப் வாரோட நிக்க போறதில்ல. தொடர்ந்து அடி வாங்க போறாய்ங்க அப்படிங்கிறனால தான் இவ்வளவு தூரம் இறக்கத்துல இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரையும் நம்மள காட்டிலும் சீனாவுக்கு டாரிஃப் கூட. அப்ப சீன பொருட்கள் அப்படிங்கிறது இந்தியால இருந்து அமெரிக்க சந்தைய பிடிக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் பார்மா போன்ற செக்மெண்ட்டுக்குலாம் இந்த டாரிஃப் வார்க்குள்ளேயே வரல அவர்கள். ஏன் அப்படின்னா அமெரிக்கா சிம்பிளா சொல்லிரும். அத்தியாவசிய பொருள். அண்ணனுக்கு தேவை அப்புட்ன்னா, பஞ்சு மிட்டாயே அத்தியாவசியமாயிரும். ஆனா, அவனுக்கு தேவையில்ல, நமக்கு தேவை அப்புட்ன்னா, உயிர் காக்கும் மருந்துகள் கூட அத்தியாவசிய பட்டியல்ல வைக்க முடியாது. போடா! அப்டின்ருவாய்ங்க. அண்ணன் அமெரிக்கா அப்படிங்கிற திமிரு சாதிக்க முடியுது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. அதனால ஏகப்பட்ட செக்மெண்ட்டு நம்ம இதுல டாரிஃப் வார்க்குள்ளேயே இல்ல. இல்ல அது பூராமே நம்ம மஞ்ச குளிக்கலாம். சீனாவுக்கு அப்படிலாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டாய்ங்க. 1, 2 அவனுங்களே பார்த்து தூக்கி போடாததையும் அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளுக்குள்ள தூக்கி போட்டார். அதனால அவனே 10 அடி அடிச்சுட்டு விட்டர்லாம்னா, இவன் கூட 2 அடி வாங்கிக்குவான்டா அப்படிங்கிறனால தான் சீன மார்க்கெட் இவ்வளவு தடுமாறுது. இதுக்கு நடுவுல ஐரோப்பா அவர்கள் பங்குக்கு அவர்களும் வச்சு விளையாடுறார்கள். யாரு கூட? அமெரிக்கா கூட. அப்ப ஐரோப்பா சந்தை யாருக்கு வரும் அப்படின்னா, இந்தியாவுக்கு கணிசமா ஷேர் எடுக்க முடியும். இப்ப ஒரே காலகட்டத்தில அமெரிக்காக்குள்ளேயும் ஷேர் எடுக்கலாம், ஐரோப்பாவுக்குள்ளேயும் ஷேர் எடுக்கலாம். அதே சமயம் ஐரோப்பா பழைய தியரி படி அமெரிக்காவ பகைச்சுக்கிட்டு சீனா கூட போறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே போயி என்ன நிலைமை அப்படிங்கிறத இப்ப வரையும் அனுபவிக்கிறார்கள். உள்ளூர்ல எலக்ட்ரிக் கார் சந்தைய காப்பாத்த தடுமாறுறாய்ங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்ப ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சப்ப போட்ட ரவுண்டு தான் காரணம். திருப்பி அதே மாரி ரவுண்ட் அடிக்க அந்த தலைவர்கள் தயாரா இல்லை. இப்படி குருட்டாம்போக்குல போகும்போதே, இது உச்சகட்ட ஃபெயிலியர நோக்கி போகுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. காரணம் என்ன அப்புட்ன்னா, அமெரிக்கா வரி போட்டா பதிலுக்கு நான் வரி போடுவேன் அப்படின்னு சீனா சொன்னுச்சு. ஆஸ்திரேலியா கிட்ட இதே மாரி தான் வம்பிழுத்துச்சு. உன் நிலக்கரிக்கு வேணாம், எனக்கு தடை போடுறியா? உன் நிலக்கரிக்கு தடை அப்படின்னாய்ங்க. கடைசியில இருட்டுல முழுகுனது தான் மிச்சம். அதே மாரி அமெரிக்க டாரிஃப்க்கு நானும் டாரிஃப் போடுறேன்னாய்ங்க. மார்க்கெட்டே எந்திரிக்கல. இனிமேல் எந்திரிக்குமா அப்படின்னு கேட்டா, எந்திரிக்காது அப்படிங்கிறது தான். காரணம் கோவிட் காலகட்டங்கள்ல உலகமே ஸ்ட்ரகிள்ல இருந்துச்சு. அப்ப அமெரிக்காவும் ஸ்ட்ரகிள்ல இருந்துச்சு. அப்ப இஷ்டத்துக்கு டாலர பிரிண்ட் பண்ணி விட்டு, அவர்கள் நாட்டு மக்கள ஒரு ஸ்ட்ரகிளான பீரியட்ல இருந்து காப்பாத்தி விட்டாய்ங்க. ஆனா, இன்ஃப்ளேஷன் கூடி போச்சு. அத குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவிட்ல இருந்து எந்திரிச்சு வந்த உலகத்த மீண்டும் இவர்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட போட்டு உலகத்தையே அமுக்கி விட்டாய்ங்க. அவனுங்களுக்கு பெரிய அளவு பெயின்ல இருந்து டக்குன்னு ரிலீஃப் கிடைச்சிரும். ஆனா, உலகத்துக்கு தொடர் தாக்கத்துல இருக்கும். இப்பதான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து உலகம் எந்திரிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா டாரிஃப் வார தூக்கி போட்டார்கள். இது அமெரிக்காவுக்கு பெயின் வருமானா? வழக்கம் போல பெயின் வரும். பாதிப்பு ஆகுமா அப்படின்னு கேட்டா, சின்ன தலைவலி மாரி அவனுங்க கடந்து போயிருவாய்ங்க. ஆனா, மத்த நாடுகள் அவங்கவங்க வெயிட்டேஜுக்கு தகுந்த அடி வாங்கணும். இதுல 2 இடத்துலயுமே அந்த கோவிட் காலகட்டத்துல விழுந்த அடியிலருந்து இன்னமும் சீன மார்க்கெட் எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வருங்காலங்கள்ல அதே தொடரப்போது. இப்ப இந்த ட்ரேட் வார்லயும் சீனா சிக்கப்போது. பெருமளவு தப்பிக்க முடியாம திணறப் போறார்கள். ஏன் அப்டின்னா, உள்ளூர் சந்தை ஏற்கனவே தள்ளாடுது. வெளியூர் சந்தைகளும் தள்ளாடுது. அப்ப சீனா எங்க தான் போகும்? முட்டி மோதி பேசாம அதிபர் ஷி ஜின்பிங் இரும்புத் திரை கொண்ட பொருளாதாரமா மாத்திருவோம்னு ஒரு காலத்துல பேசினாரு. அப்புறம் அதெல்லாம் லாய்க்கே படாது.
அந்த தியரிய விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் வளர்ச்சியில தான் நம்ம எங்கேயோ கடந்து வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லி புத்தி வந்துச்சு. புத்தி வந்து 2 வருஷம் கூட இல்ல. ட்ரம்ப் வந்து ஆட்டத்த மாத்தி ஆட ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப அந்த புத்தி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 2 வருஷத்துல 3 தடவ உலகத்துல உள்ள அம்புட்டு கம்பெனிக்காரனையும் கூப்பிட்டு பேசியாச்சு. ஏதோ சரி பெரிய மனுஷன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தா கூட இப்ப முடியாதுன்னு ஆயிப்போச்சு. அப்ப சீன பொருளாதாரம் மிதிபட்டு சாக போகுது அப்படிங்கிறத அதுக்கு நடுவுல இதுலேருந்து தப்பிக்கிறக்கும், டைவர்ட் போறதுக்கும், இல்ல வெறி பிடிச்ச சீன நரிகள் எதையாச்சும் செய்கிறேன்ட்டு தைவான நோக்கி போவார்கள். அப்படி தைவான நோக்கி போகும்போது சீனா யுத்தத்தையும் சந்திக்கணும். ஏற்கனவே பொருளாதாரம் கம்மியா இருக்கும்போது யுத்தத்தையும் சந்திக்கும்போது சீனாவுக்கு யாரு உதவிக்கு வருவா? ரஷ்யா வரதே சந்தேகம் தான். காரணம் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல இருக்கும்போது சீனா ஒண்ணுமே பண்ணல. உலக அரங்குல ரஷ்யாவுக்கு ஒரு கேடயமாவும் இல்ல. அதே மாரி பொருளாதார ரீதியா ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்ணிட்டு, தங்களுக்கு ஒரு தோள் குடுக்கவும் இல்ல. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இதுதான் நரி கூட்டமாச்சே. அட்லீஸ்ட் வடகொரியா மாரி திருட்டுத்தனமாவாச்சும் துருப்புக்கள், ஆயுதங்கள் எல்லா சப்ளைஸையும் அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். ஆனா அனுப்பவே இல்ல. இதுக்கு நேர்மாறா என்ன பண்ணார்கள் அப்புட்ன்னா, ரஷ்ய, சீனையோட எல்லைகள ஒட்டிய உள்ள பகுதிகள்ல சீன ஆதிக்கம் நெறையா இருந்துச்சு. அடிச்சு விரட்டி விட்டுட்டாய்ங்க. ஆனா இந்த உக்ரைன் யுத்தத்த பயன்படுத்தி, திரும்பவும் அதுல சீன ஆதிக்கம், சீன பொருட்கள், சீன கடைகள் அப்படிங்கிறத ஜாஸ்தியா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டார்கள். இந்த கோவம் ரஷ்ய அரசாங்கத்துக்கிட்ட ஜாஸ்தியாவே இருக்கு. சீனா யுத்தத்த சந்திக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது வெளிப்படும். அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு சாலிடான நெட்வொர்க்கும் போச்சு அப்படிங்கிறது தான் உண்ம. அப்ப சீனா எல்லா பக்கமும் அடி வாங்கும்போது, சீனாவால நிக்க முடியுமான்னு கேட்டா, சத்தியமா நிக்க முடியாது. சீனாவோட இருண்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒளிஞ்சு தரைமட்டம் ஆகப்போறது மிக விரைவில். நன்றி. வணக்கம்.